இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்திய அரசியல் அமைப்பு பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்போட 2025 சிலபஸ் இது. அதில் இந்திய அரசியல் அமைப்பு ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சிலபஸ் வந்து பாயிண்ட் அவுட்டாக எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த இந்திய அரசியல் அமைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக கிளாஸ் போகும், அதனால வேண்டி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அப்போ தான் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போனால் இரிட்டேட்டிங் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டாபிக் வைஸ் படிச்சுட்டே வரலாம். ஆனால் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ அரசியல் அமைப்பு ஃபஸ்ட்டு அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன சாதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அப்பாவுக்கு இந்த வேலை அம்மாவுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்மளே வந்து அம்மாட்ட செல்லமாக இருப்போம், சில பேர் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அப்பா கிட்ட நம்ம கண்ட்ரோலாக நடந்துப்போம் இல்லையா. எதனால்? ஒரு ரூல்ஸ் இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி இப்போ ஒரு நாடுனா வீட்டில் 4 பேர் இருக்கிறதுக்கே ஒரு ஆள் கண்டிப்பாக இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்குன்னா, எவ்வளோ கோடிக்கணக்கான பாப்புலேஷன் மக்கள் தொகை இல்லையா, அது டிசிப்ளினாக இருக்கணும்னா யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஆள் தான். இப்போ ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணால் அவரை நம்ம ஒத்துப்போமா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு ஒரு 2 பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது தான் இந்த அரசியல் அமைப்பு. அது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஆலோசித்து விவாதித்து அப்படி தான் அந்த ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த புக்கு. ஓகே, இந்திய அரசியலமைப்பு புத்தகம் அதை தான் பேஸ் பண்ணியிருக்கு. இது பேசிக். ஃபஸ்ட்டு வந்து 1922 காந்தியடிகள் வந்து நம்மளுக்கு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி, இந்தியாவுக்கு தனியாக அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கருதினார். ஆனால் அவர் ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஹிஸ்ட்ரிஸில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் எதனால் இது வேணும்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். டீப்பாக தெரிஞ்சுக்க வேணாம், கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 200 ஆண்டு காலங்கள் 1858 தொடங்கி 1947 வரைக்கும் நம்ம ஆங்கிலேயரோட ஆட்சியில் தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம். நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது, ஆனால் அவங்க டெசிஷனுக்கு நம்ம அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாங்கிற பேரில் இருக்காது, பிரித்தானிய இந்தியா அப்படின்னு பேர் இருக்கும். அது இந்த பிரிட்டன் நாடு வந்து ஐரோப்பா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. அப்போ நம்ம இந்தியாவும் என்ன ஆயிடுது, அந்த பிரிட்டானிய இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கோம். பிரிட்டன் நாட்டோட இந்தியா அது அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம பிரித்தானிய இந்தியா அப்படின்னு தான் அழைக்கப்பட்டோம். நம்ம சுதந்திர இந்தியாவா இல்லை. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுதந்திரம் வேணும்னு சொல்லி சில இயக்கங்கள் இயங்கிட்டு இருந்துச்சு. இந்திய சுதந்திர இயக்கம்னு ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்கும். அந்த இயக்கம் இயங்கி சுதந்திரத்துக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டுட்டு வந்தால் நம்மளுக்கு அந்த ஈஸியாக நம்ம ரிலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் திங்க் பண்ணாங்க. சிஸ்டமேட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே மாற்றிட்டே வந்து நம்ம கையில் ஆட்சியை கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, எதுக்காக அந்த முயற்சி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்திய அரசு சட்டம் 1919 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. யார்? ஐக்கிய நாடாளுமன்றத்தில். அது எப்படின்னா பிரிட்டிஷ் அரசு சொல்லி தான் அந்த சட்டம் வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிற சிஸ்டம் தான் அந்த சட்டம். இரட்டை ஆட்சி முறைனா ஒரு பக்கம் ஆங்கிலேயர் ஆட்சி செய்வாங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ இந்தியாவில் உள்ள மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சுதேச அரசர்கள், இளவரசர்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ஆட்சி செய்யலாம். ஆனால் அவங்களே யார் பேச்சு கேட்டு ஆட்சி செய்யணும்? ஆங்கிலேயர் பேச்சை கேட்டு தான் ஆட்சி செய்யணும். அப்போ இதை தான் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிஸ்டம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சில எதிர்ப்புகள் இருந்துச்சு. அந்த சிஸ்டம் கொண்டுட்டு வரப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை வந்து 10 ஆண்டுகள் மட்டும் நடத்தி பார்ப்போம், இடையில டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ எப்படி சென்சஸ்லாம் எடுக்கிறோம் அது மாதிரி செக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஒன்று அனுப்புவோம். அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டினியூ ஆகும், அப்படி இல்லைனா இந்த சிஸ்டம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும்னு சொல்லி அப்போ சட்டம் போட்டப்பே சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி 1920 ஆரம்பித்தது 1930 முடிக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த 31 வருஷத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சைமன் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை செக் பண்ணுறதுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குழு அனுப்பினாங்க. ஒன்றும் இல்லை, சைமன் குழுனா சைமன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் அவரோட தலைமையில் வந்த குழு, அவ்வளோதான். ஓகே, சைமன் குழு வந்து செக் பண்ணுறாங்க, இது நல்லா தான் இருக்குது, நல்லா தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி முறை, இதுவே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போய் மனு கொடுக்குறாங்க. இருந்தாலும் சில எதிர்ப்புகள் வருது. அந்த இந்திய அரசு சட்டம் 1919 இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்பவே கிளியராக படிப்போம். இங்கே நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு வட்டமேசை மாநாடு போட்டு இந்தியர்களில் சில தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இதேமாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆளுங்களும் மெயினான ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதான் வட்டமேசை மாநாடு 1931 32 நடந்திருக்கும். இதெல்லாம் நம்ம இந்திய தேசிய இயக்கத்தில் கிளியராக படிப்போம். ஆனால் அதில் பிரித்தானிய ஆளுங்க சொல்கிறதுக்கு நம்ம ஆளுங்க ஒத்து வரல, நம்ம ஆளுங்க சொல்கிறதுக்கு பிரித்தானிய ஆளுங்க ஒத்து வரல. இதனால் என்ன ஆயிடுது, இதே வந்து சிஸ்டமே கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து இந்த சிஸ்டத்தை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு சிஸ்டமை கொண்டுட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1935 அப்படின்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க. இந்த 1935 கொண்டு வந்த சட்டமும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ஆளணும்னு சொல்கிறீங்க, சரி நீங்களே எலெக்ஷன் வச்சு ஒவ்வொரு தலைவரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த தலைவர்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த ஆங்கிலேயர் சொல்கிற தலைவர்களாக இருக்காங்க. அதான் ஆங்கிலேயர் சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரியாக இருக்குது, திரும்பியும் அவங்க பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற சிஸ்டமில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் பேச்சே கேட்கணும், எங்களுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம் வேணும், இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும், உங்கள் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் எதிர்ப்பு கிளம்புது.
இப்போ இந்த 1935 அப்புறம் தான் ரொம்பவே வந்து இந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் ரொம்பவே வந்து எதிர்ப்புகள் கிளம்பி இந்த சட்டத்துக்கு பதிலாக எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ அவங்க கேட்டதை பற்றியெல்லாம் வரிசையாக பார்க்கலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பு உருவான கதை இப்போ தான் நம்ம கதைக்குள்ளேயே வரோம். இதேமாதிரியான காரணங்கள் எல்லாத்துக்கும் என்ன முக்கியமான காரணமாக இருக்குது, ஆங்கிலேயர்கள் சொல்கிறதையே நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான் இல்லையா. நம்ம சுயேட்சையாக எந்த முடிவும் நம்ம நாடு எடுக்க முடியாது. அவங்க இங்கே வானா வரணும் போனா வரணும், அவங்க போட்டு அடிப்பானுங்கன்னா அடி வாங்கணும். ஸோ இப்படி தான் இருக்குது. இதுலேருந்து நாங்கள் வெளில வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, முன் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததும் என்ன பண்ணுறாங்கப்பா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் எழுதிருக்கேன் பாருங்கள். 1852 1947 200 ஆண்டுகள் ஆங்கிலேயோட காலனியத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அப்போ இந்திய சுதந்திர இயக்கம் வந்து உயர்வு கண்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்புக்குள்ளே வருவோம். 1934, அதாவது ஃபர்ஸ்ட் 1922 வந்து காந்தியடிகள் கருதினார் இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி கருதினார்னு சொன்னால அது வந்து சில இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் பெருசாக எடுத்ததில்ல. அதுக்கப்புறம் 1934 எம்என் ராவ் அப்படின்னு, இந்த எம்என் ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடின்னு சொல்லப்படுற எம்என் ராய் வந்து வாதிடுறாரு 1934 எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி. இதை தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அவர் வந்து வாதிட்டார் தான். அதுக்கு அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய இயக்க கட்சியாக இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்ட ரீதியாக அதிகாரப்பூர்வமாக, அதாவது இப்போ இந்த 10-15 பேர் சேர்ந்து ஊரில் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து எல்லாரும் அதிகாரப்பூர்வமாக ஒரு கோரிக்கையை வந்து எங்கள் 1935 அந்த ஐக்கிய நாடாளுமன்றத்திட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1936 39 திரும்பியும், அதாவது 35 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே சவுண்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ணணும் இல்லையா நம்ம வேணும்னு, அதனால 36 39 திரும்ப 2 வருஷத்துக்கு ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வேணும், அதை பற்றி பாருங்கன்னு மனு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது இடையில வந்து ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து அறிவிச்சுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அப்போ வந்து 2ஆம் உலகப் போர் நடக்க இருக்கும். 2ஆம் உலகப் போருக்கு இந்தியர்களை கூப்பிடுறதுக்காக அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே வேணும், அதை நாங்கள் பண்ணித்தரோம். ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் டெம்பரவரியாக பண்ணி தரோம்னு கையெழுத்து போட்டு தரோம். நீங்கள் வாங்க, போர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பர்மனெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து சில தலைவர்கள் ஒத்துழைப்பாங்க. சரி, டெம்பரவரி அது கொடுக்குறானே அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஆனால் காந்தியடிகள் போன்ற சில தலைவர்கள் மறுப்பாங்க. அவன் பேச்செல்லாம் இன்னும் நம்புறீங்களாயா, அவங்க அப்படியே மாறிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதனால இதுலேயும் வந்து பெருசாக வந்து அவங்க அந்த ஆகஸ்ட் சலுகையும் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அதை யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அது அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் இதுமாரி கோரிக்கைகள் மனுக்கள் இதேமாரி கொடுத்ததுக்கப்புறம் அதாவது மார்ச் 1942 வந்து என்ன பண்ணுறாங்க, அரசியல் நிர்ணய மன்றம், அதாவது அரசியல் நிர்ணய மன்றம்னா அரசியல் அந்த அமைப்பு உருவாக்கணும் இல்லையா, உருவாக்குறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு உருவாக்கணும் அப்படின்னா ஆளுக்காலும் சொல்ல முடியாது. ஒரு எல்லாரும் சொல்கிறத கேட்டு சொல்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அதுமாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணணும். அதுதான் அரசியல் நிர்ணய மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்றம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒரு குழு வந்து பரிந்துரைக்குது. நீங்கள் இந்திய அரசமைப்பு டேரெக்டாக தர வேணாம், இது மாதிரி ஒரு நிர்ணய மன்றம் அறிவிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு சொல்லுது. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தலைமை, அதாவது கிரிப்ஸ்னு ஒருத்தர் ஆங்கிலேயர் இருப்பார். எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்கள் தான் வருவாங்க. அதாவது இந்த செக்கப்பு எப்படி சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வரது எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்கள் தான் வருவாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் அதுவே சில இடத்துலலாம் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நம்மளை டீட்டெயிலாகவே பார்ப்போம். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பேசுகிறாங்க, சரி நான் உங்களுக்கு அதை பண்ணித்தரோம், ஃபஸ்ட்டு நிர்ணய மன்றம் உருவாக்குறதுக்கு பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்க எங்களுக்கு மேலாட்சி அதிகாரம் முழு தன்னாட்சி அங்கீகாரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோலாம் தர முடியாது, அதாவது எங்களோட ஆளுமையும் அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறதுனால இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவோட பேச்சுவார்த்தை என்ன ஆகிட்டு தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து வேற ஒரு குழுவை அனுப்புகிறாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு மேலிடம்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க தானே எல்லாத்தையும் டெசிஷன் பண்ணாங்க. அடுத்து ஒரு குழு வருது, அதுதான் அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒரு குழு வருது. அது எப்போ, மே 1946. அமைச்சரவை தூதுக்குழு மே 1946. கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் 1942. 42க்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சாங்க. அந்த அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரை பேரில் தான் நம்மளுக்கு அரசியல் நிர்ணய மன்றம் உருவானது. அரசியல் நிர்ணய மன்றமும் உருவாக்கிட்டாங்க. இவங்க சொல்கிற ரீசன்ஸ்லாம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அரசியல் நிர்ணய மன்றம் உருவாயிட்டு. ஸோ ஜூலை 1946 அன்னைக்கு தான் அரசியல் நிர்ணய மன்றத்தோட தேர்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியல் நிர்ணய மன்றம்னா என்ன, ஏதோ ஒரு ஆஃபீஸை உருவாக்கிட்டாங்க. அந்த ஆஃபீஸில் ஆளுங்கள்லாம் போடணும் இல்லையா, ஆளுங்களை எப்படி வேணாலும் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு இருக்கும்ல, இப்போ எப்படி நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுமாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சு தான் அவங்களை செலக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தேர்தல் முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. அது எப்போ நடந்திருக்கு அந்த தேர்தல், ஜூலை 1946 அரசியல் நிர்ணய மன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே தான் இது அமைக்கப்பட்டுச்சு. அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தோட தேர்தல் நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு எப்படி உறுப்பினர்கள்லாம் எப்படி இது பண்ணாங்க, இப்போ எப்படி நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இப்போ எப்படி எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்குதோ அதே மாதிரி அப்பயும் இடஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க.
என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள். அன்றைய மாகாணங்கள்னா முக்கால்வாசி வந்து அப்போல்லாம் வந்து சென்னை, ஆந்திரா, கேரளா 3 சேர்ந்தது ஒரு மாகாணம் அப்படி இருந்துச்சுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா இந்திய தேசிய இயக்கத்தில். அதில் வந்து சில மாகாணத்துலலாம் வந்து நம்ம ஆங்கிலேயர்களோட ஆட்சியும் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களும் இதில் இன்க்ளூட் தான் ஆவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கல. 1946 சுதந்திரம் கிடைக்கல இல்லையா. அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அரசுகளின் குழுக்களில் இருந்து, அதாவது சுதேச அரசுகள் அரசுகளோட குழுக்கள் வேற ஏதாவது, அதாவது அரசு ஒன்று அரசரே போகலாம், இல்லை அரசர் வந்து யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணலாம். அதுமாரி 10 லட்சம் மக்களுக்கு ஒருவர், 10 லட்சத்துக்கு ஒருவர் வந்து தலைவர், 10 லட்சம் மக்களுக்கு ஒருவர் தலைவர் அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. இப்போ வந்து உறுப்பினர்களோட எண்ணிக்கை, அதாவது செலெக்ஷன் நடந்துட்டு அந்த செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள், அதாவது மாகாணத்துலேருந்து வந்தாங்க இல்லையா, ஒன்று மாகாண ஆளுநரே வரலாம், அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பலாம். இப்போ ஆங்கிலேயரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் உள்ளே வந்தாங்கன்னா, அதனால என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர் ஒரு ஆளை அனுப்பி விட்டுருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மாகாண பிரதிநிதிகள் 292 பேர். சுதேச அரசுகள்லேருந்து உறுப்பினர்கள் அனுப்புனது 93. சுதேச அரசுகள்னால் ராஜாவோட வம்சத்தில் சில பேர் ஆண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஊரில் உள்ளவங்க 93 பேர். மாகாண முதன்மை ஆணையர்கள், அதாவது முதன்மை ஆளுநர் ஆணையர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சார்பில் 3 பேர். பாலுச்சிஸ்தான் சார்பில், அதாவது 1947 சுதந்திரம் கிடைக்கிற அந்த டயத்தில் தான் நம்ம பாகிஸ்தான் நம்மலாம் பிரிஞ்சோம், அதுக்கு முன்னாடி முடிக்கும் இல்லை. ஸோ அதனால பாலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்கன்னு மொத்தம் 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையை தேர்தல் மூலியமாக செலக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ தேர்வு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாகாண உறுப்பினர்கள்லாம் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே வாக்கு போட்டு, அதாவது இதில் கவனிச்சிங்கன்னா இவங்க இந்த தேர்தல் எலெக்ஷன் கமிஷனில் என்ன நடக்கும்னா மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அந்த ஒரு ஆஃபீஸ்னால் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற பீப்புள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி தான் இந்த மாகாண உறுப்பினர்கள் எலெக்ஷன் நடந்திருக்கு, ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையில். இதில் நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 389ல் 296 இடங்கள் பிரிட்டிஷ்ட இருந்துச்சு. மொத்தம் 389 உறுப்பினர்கள் நம்ம சொல்கிறோம். அதில் 296 இடங்கள் வந்து யார் கையில் இருக்குது, பிரிட்டிஷ் ஆளுங்க தான் இருக்காங்க. பிரிட்டிஷ் ஆளுங்கன்னா பிரிட்டிஷோட ஒரு உறுப்பினர்கள் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேச்சு அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஆளுங்க. சுதேச அரசுகள் 93 பேர் இருக்காங்க. அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மி தான் உள்ளே போடுறவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சுதேச அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாகாணத்தில் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படை எடுத்தாங்க. சுதேச அரசுலாம் வந்து அந்த அரசரே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஆளை அனுப்பலாம் அப்படி பண்ணாங்க. அடுத்து 1946 வந்து 296 இடத்துல வந்து நடத்தப்பட்ட தேர்தலில் 208 இடத்துல வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 73 இடத்துல முஸ்லீம் லீக், 15 இடத்துல சுயேட்சை கட்சிகள் வென்றன. இந்த பிரிட்டிஷ் ஆட்சி 296 இடங்கள் பிரிட்டிஷ்ல இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆளுங்களை வந்து நீங்கள் வேணால் போட்டி போடுங்கன்னு சொன்னார் இல்லையா, அதில் வந்து சில கட்சிகள் போட்டி போட்டதில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எவ்வளோ இடத்த வென்றுச்சு, 208 இடம். இப்போ எப்படி எலெக்ஷன் அதே மாதிரி 208 இடமும் முஸ்லீம் லீக் கட்சின்னு சொல்லி எல்லாமே இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். 73 இடத்தையும் சுயேட்சை கட்சிகள் 15 இடத்தையும் வென்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஓட்டிங். ஓகே, இப்போ அரசியல் அமைப்பு நிர்ணய சபை வந்து ரெடி ஆகிட்டு, ஆளுங்களும் ரெடி ஆகிட்டாங்க, ஒரு ஆஃபீஸும் ரெடி ஆகிட்டு. அந்த நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ தொடங்குச்சா, 1946 டிசம்பர் 9. ஓகே, இதோட முதல் கூட்டம் எப்போ, 1946 டிசம்பர் 9. மேக்ஸிமம் டிசம்பர், நவம்பர், ஜனவரி இதுதான் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹிஸ்ட்ரியில் அதிகமாக இந்த 3 தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1946 டிசம்பர் 9 அன்றைக்கி எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு புதுடெல்லி, அதாவது நியூ டெல்லியில் அரசமைப்பு அரங்கில் இந்த கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. 1946 டிசம்பர் 9 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கத்தில் அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அந்த முதல் கூட்டம் தொடங்கிட்டு முதல் கூட்டத்தில் ஃபஸ்ட்டு பேசப்பட்ட விஷயம் என்ன, அதான் முதல் கூட்டப்பொருள். ஓகே, ஃபஸ்ட்டு பேசப்பட்ட விஷயம் முதல் கூட்டப்பொருள் என்ன சொல்கிறாங்க, இப்போ 389 பேர் இருக்கோம், 389 பேருமே பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா ஒரு விஷயத்தை முடிவெடுக்க. அதனால நம்மளுக்குன்னு ஒரு தலைவர் வேணும், அந்த தலைவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லணும், அவர் எதிராயிட்டு சரின்னு ஆலோசித்து முடிவெடுப்பார். அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் கூட்டப்பொருளாக இருந்திருக்கு. ஸோ தற்காலிக தலைவர் தேர்வு, அதுதான் முதல் கூட்டப்பொருள். அதை வந்து தலைவரை வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஜே கிருபாலினி. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி. இவர் ஐக்கிய மாகாண பொது ஆணையராக இருப்பாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை நீங்கள் தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஓகே, யார் ஃபஸ்ட்டு தற்காலிக தலைவர், சச்சிதானந்த சிங்கா. அவரை யார் தலைவராக இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி. ஓகே, எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட், 6th புக்கு, 11th புக்கு அண்ட் 9th புக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதனால் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தற்காலிக தலைவரை சூஸ் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் வந்து கூட்டுத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அதாவது அன்னைக்கே இல்லை, கூட்டுத்தொடர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இன்னொரு நாள் அது மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ள இடையிலே என்னாடி சச்சிதானந்த சின்ஹா இறந்துடுறாரு. அதனால திரும்ப ஒரு புது தலைவர் தேர்வு செய்யணும் இல்லையா, அதனால ராஜேந்திர பிரசாத் தலைவர் ஆகிறாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவர் ஆகிறாரு. கொஸ்டின் மேக்ஸிமம் நல்லா கவனிச்சுக்கணும். தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்த தற்காலிகம் நிரந்தரம்னு அவங்க கேட்பாங்க, அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நம்ம முதல் குடியரசு தலைவராக இருந்தவர் இல்லையா. நம்ம நாடு குடியரசு பெற்றதுக்கு அப்புறம் முதல் குடியரசு தலைவரானவர் யாரு? இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். ஓகே, அதுக்கப்புறம் இவர் தலைவர் ஆயிட்டாரு. துணை தலைவர்கள்னு இருப்பாங்களே, அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, 1946 தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 1947 வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு தனித்தனியாக சுதந்திரம் கிடைச்சிடும் இல்லையா. இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சுடுவாங்க இல்லையா, பிரிவினை நடக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, பாதி ஆளுங்க வந்து கலந்து தானே இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் அப்போ அவங்கலாம் வந்து வேற நாடுன்னு போயிட்டாங்கன்னா அப்போ ஃபுல்லாகவே டோட்டலாக சிஸ்டம் கொஞ்சம் மாறும்ல. ஸோ அந்தமாரி மாறுது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சபை வந்து எப்போ திரும்ப கூடுது, 14 ஆகஸ்ட் 1947 கூடுது. அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அன்றைய மாகாண சட்டமன்றங்களில் உறுப்பினர்களே நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பு எடுத்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதாவது அன்றைக்கி இருந்தாங்க இல்லையா இந்த அதாவது அந்த நிர்ணய சபைக்குள்ளே இருந்தவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த சட்டமன்றத்தில் உள்ளவங்களே மறைமுக வாக்கெடுப்பு எடுத்து தேர்வு செஞ்சுக்கிறாங்க, பேலன்ஸ் இருக்கிற ஆளுங்களெல்லாம். ஓகே, இதோட முடிஞ்சிச்சுப்பா. ஆளுங்கள்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து 389 பேர் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் போக ஒரு 290, ஏன்னா பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 299 பேர் தான் இருப்பாங்க. இது அவுட் சைடில் உள்ள சோர்ஸ், நம்மளுக்கு அந்த இது அக்யூரேட்டான வேல்யூலாம் கேட்கல. பட் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, 299 பேரும் சம்திங் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து 299 பேருமே இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறது என்னன்னு புரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சிஸ்டமை கொண்டுட்டு வருவோம். அதாவது இன்னொரு கூட்டம் ரெடி பண்ணுவோம். அது எழுதுறதுக்குன்னு ஒரு ஆள், இப்போ ஒரு ஆள் எழுதுறாருன்னா அவர்கிட்ட போய் எல்லாருமே சொன்னால் டென்ஷனாக வரல. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு குழு வச்சு ஃபஸ்ட்டு அந்த குழுக்கிட்ட போய் சொல்லுங்கள். அவங்க வந்து ரைட்டு சரின்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எழுதுறவர்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு திரும்ப ஒரு குழுவை ரெடி பண்ணுறாங்க. அதுதான் அரசியல் அமைப்பு வரைவு குழு. ஓகே, அரசியல் அமைப்பு வரைவு குழு அப்படின்னு ஒரு குழுவை ரெடி பண்ணுறாங்க. இந்த குழுவில் 7 பேர் கொண்ட குழு தான் இந்த குழு. இந்த குழுவில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இந்த தீர்மானம் வந்து என்னைக்கு எடுக்கப்படுது, 29 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு எடுக்கப்படுது. அப்போ நம்மளுக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்படுது. 29 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு இந்த 7 பேர் கொண்ட வரைவு குழுவை ரெடி பண்ணுறாங்க. அதோட தலைவர் யார், டாக்டர் B.R. அம்பேத்கர். B.R. அம்பேத்கர் வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் யார், டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஓகே, இவர் தான் தலைவர் ஆகிட்டார். அந்த 7 பேர் கொண்ட குழுவில் இவர் தலைவர். அதாவது இவரும் ஒரு ஆள் தான் அந்த 7 பேரில். ஓகே, அந்த மீதி இருக்கிற 6 பேருக்கு இவர் தான் தலைவர் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, அடுத்து இவங்களுக்கு ஒரு ஆலோசகர், அதாவது சட்ட ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரி ஆலோசகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் யார், B.N. ராவ். அவர் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். இப்போ மற்ற உறுப்பினர்கள் 6 உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அடுத்த 6 உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி ஐயர், N. கோபாலகிருஷ்ண ஐயங்கார், K.M. முன்சி, சையத் முகமது சாதுல்லா, மாதவ ராவ். இந்த மாதவ ராவ் வந்து B.L. மித்தர் அப்படிங்கிறவர் உடல்நலம் குறைவால் விலகிடுவார். அதனால மாதவ ராவ் செலக்ட் ஆவார். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த B.L. மித்தர் தான் இருப்பார். அவர் உடம்பு சரியில்லாதனால போனதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுக்கு சப்மிட் பண்ணும்போது மாதவ ராவ் இருப்பார். ஓகே, அதே மாதிரி T.T. கிருஷ்ணமாச்சாரி, அவருக்கும் என்ன T.B. கைத்தான் அப்படிங்கிறவர் இறந்துருவார். எப்போ, 1948. இது 47 போடும்போது T.B. கைத்தான் தான் இருந்திருப்பார். 48 அவர் இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரி மாறிடுவார். அது நம்மளுக்கு ஃபைனலாக புக் ரெடி ஆகும்போது T.T. கிருஷ்ணமாச்சாரி தான் அந்த வரைவு குழுவில் இருப்பார். ஓகே, இந்த வரைவு குழு அப்படின்னு ஒன்று போடணும் அப்படிங்கிற யோசனை வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் தான் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருந்துருக்காங்க. அது இதே மாதிரியே அவங்க அரசியல் ரெடி பண்ணும்போது இதேமாதிரி ஒரு வரைவு குழுன்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதை வந்து நம்ம அயர்லாந்துட்டு இருந்து தான் இந்த யோசனையை நம்ம எடுத்திருக்கோம். வரைவு குழு அப்படிங்கிற சிஸ்டமை அயர்லாந்து நாட்டிலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேயா, இப்போ அரசியல் நிர்ணய சபை ரெடி ஆகிட்டு அந்த அரசியல் நிர்ணய சபைக்குள்ளே ஒரு வரைவுக்குழு ரெடி ஆகிட்டு 7 பேர் கொண்ட வரைவுக்குழு. அந்த 7 பேர் கொண்ட வரைவுக்குழு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரியா, வரைவுக்குழுவோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு குழு இருக்காங்களே அந்த 299 பேர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு எது ரைட்டு எது ராங்கு அப்படின்னு ஆலோசித்து இது பண்ணி எல்லாருக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு சாம்பிள் காப்பி மாதிரி, ஓகே, ஒரு சாம்பிள் காப்பி மாதிரி ரெடி பண்ணணும். அதுதான் அவங்களோட வேலை. இது வந்து என்ன இருக்குன்னா இப்போ ஒரு சாம்பிள் காப்பி ரெடி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் காப்பின்னு வச்சுக்கோமே. சாம்பிள் காப்பின்னா ஒரு பேப்பரில் இது நாங்கள் பண்ணலான்னு இருக்கோன்னு எழுதி அந்த அறிக்கையை வந்து 21 ஃபெப்ரவரி 1948 21 ஃபெப்ரவரி 1948
பொதுமக்கள் ஆலோசனைக்காக வெளியிடுறாங்க. ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ புக்லையோ இதுமாரி, அதாவது இப்போலாம் நம்ம எப்படி நியூஸ் வருது அதுமாரி இதுமாரி அரசியல் வரைவுக்குழு வந்து இதுமாரிலாம் சட்டம் போடலான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வருது அந்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லி. அதை படித்து பார்த்துட்டு நம்ம ஆளுங்க பாதி பேர் இது வந்தால் நல்லா தான் இருக்கும், நல்ல திட்டம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, விமர்சனமும் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன இப்படிலாம் நடந்தால் என்ன ஆகும் நாடு, அதுமாரி விமர்சனங்கள் பண்ணுறாங்க. திரும்ப வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இதேமாரி கருத்துக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதில் எது எடுக்கலாம் எது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணி அடுத்து திரும்ப ஒரு சாம்பிள் காப்பி வெளியிடுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1948 திரும்ப வெளியிடுறாங்க. ஃபஸ்ட்டு பிப்ரவரி வெளியிட்டாங்க இல்லையா, அதில் வந்த கருத்துக்களெல்லாம் வச்சு திரும்ப கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி அடுத்து திரும்ப ஒரு சாம்பிள் காப்பி ரெடி பண்ணி அக்டோபர் 1948 திரும்ப வெளியிடுறாங்க. அது வந்து ஓகே ஆகிடுது, எல்லாரும் மக்கள்லாம் ஓரளவு ஒத்துக்கிட்டு வராங்க. ஓகே, இப்போ நம்ம கன்ஃபார்மாக எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரிஜினல் புக்கை எழுதணும்ல, இந்த பாயிண்ட் ஓகேன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஒரே புக்காக எழுதணும்ல, அடுத்தது அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறாங்க. அந்த எழுதின ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் அவங்களாம் ஒன்றும் தானாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கற்பனையில் தோன்றினதுன்னு எழுதலை. சில நாடுகளில் வந்து இந்த ரூல்ஸ் போட்டதுனால இந்த நாடுலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு சொல்ல போனால் ஆதார் கார்டு சிஸ்டமே முன்னாடி கிடையாது, பட் சில நாடுகளில் இந்த கார்டு சிஸ்டம் வந்து உண்டு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து வேறு நாட்டிலேருந்து பார்த்துட்டு வந்து தான் அந்த சிஸ்டம்லாம் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க இல்லையா. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த புக்கு எழுதுறதுக்கும் இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத், ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உள்பட 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அதில் உள்ள சிறப்பான பகுதிகளை எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, எங்கே இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத், ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளில் உள்ள அரசியலமைப்பை வந்து சட்டங்களெல்லாம் வாசிச்சுட்டு அதில் உள்ள சிறப்பு பகுதிகளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஓகே, இந்த சட்டம் வந்து எழுதி முடிக்கப்பட்டுச்சு இல்லையா. நம்ம சொன்னால இதுமாதிரி விமர்சனம்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக எழுதி முடிச்சாங்கன்னு. அதெல்லாம் எப்போன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1947 வரைவுக்குழு உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம படித்தோம். 1947 ரெடி பண்ணாங்க. அதுலேருந்து அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. 47 உருவாக்குனப்பே அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எவ்வளோ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆச்சு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த முடித்த தேதி என்னைக்கு, 1949 நவம்பர் 26 அன்னைக்கு எல்லாத்தையும் முடித்து சப்மிட் பண்ணிட்டாங்க. 1949 நவம்பர் 26 அன்னைக்கு முடித்து ஒப்படைச்சிட்டாங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் தயாராகிட்டு அப்படிங்கிற தேதியே நம்ம அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். அரசியலமைப்பு சட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டால் என்னன்னு சொல்லலாம், 26 நவம்பர் 1949. ஓகே, இன்னைய வரைக்கும் நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், அதாவது அரசியலமைப்பு வரைவுக்குழு 1947 உருவாக்குனாங்க. அதுலேருந்து நம்ம இத்தனை நாள்னு பார்த்தோம். அந்த நிர்ணய மன்றம் வந்து அவங்க ஆலோசனை கூட்டம்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166 நாட்களில், மொத்தம் 166 நாட்களில் சுமார் 11 அமர்வுகள். 11 அமர்வுகள்னா கூட்டங்கள், 11 கூட்டங்கள்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். மொத்தம் 166 நாட்களில் 11 அமர்வுகளில் 114 நாட்களில் வந்து வரைவுக்குழு வரைவு அரசியலமைப்பு பற்றி விவாதங்களுக்கு செலவிட்டிருக்காங்க. 114 நாள் எதுக்கு செலவிட்டிருக்காங்க, அந்த வரைவு குழுவை பற்றியும் அந்த அரசியலமைப்பு பற்றியும் விவாதங்களுக்கு செலவிட்டிருக்காங்க. 166 நாட்களில் 11 அமர்வுகள் கூடியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த 26 நவம்பர் சொன்னோம் இல்லையா, 26 நவம்பர் 1949 அன்னைக்கு தயாரிச்சிட்டாங்கன்னு. அது தயாரித்ததுக்கப்புறம் அதில் அதாவது ஒத்துக்கிறோம், இதெல்லாமே ரூல்ஸை வந்து நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்கள்ல. அதுக்கு மொத்தம் 284 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது 299 உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதில் 284 உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் சொல்லி அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது 4ல் 3 பங்கு பேர் கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம முன்னாடி சொன்னதா கூட்டுத்தொடர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் எழுதணுங்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். கூட்டுத்தொடர் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடந்திருக்கு. இது இடையில வந்து கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாலையா, நிறைய கரெக்ஷன் நடந்துச்சு. அது மொத்தம் 2473 திருத்தங்கள் நடந்திருக்கான். 2473 திருத்தங்கள் நடந்திருக்கு. அதில் சில விஷயம் ஏற்றுட்டாங்க, சில விஷயம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு புக்கு ரெடி ஆகிட்டு அந்த புக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது நம்மள்ட்ட உறுப்புகள், அதாவது இந்த ஆர்டிக்கல், ஷெட்யூல், பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மொத்தம் உறுப்புகள் எவ்வளோ 395 உறுப்புகள் இருந்திருக்கு. பகுதிகள் 22 பகுதிகள், பார்ட்ஸ். அட்டவணைகள் ஷெட்யூல் 8 ஷெட்யூல் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. தற்போது எவ்வளோ இருக்குது, இது வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட். ஓகே, தற்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 448 உறுப்புகள், பகுதிகள் 25, அட்டவணைகள் 12. 30/10/2021 வரைக்கும் மொத்தம் 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. அதில் சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் வந்து திருத்தம், அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருத்தங்கள் எத்தனை தடவை, எப்போ 2021 அக்டோபர் மாதம் முடிக்கும் 105 முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த அரசியலமைப்பு புக்கு எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஒட்டுமொத்த, இப்போ எப்படி ஒரு படம் எடுத்தால் ப்ரொடியூசர் எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லுவோம், அதேமாதிரி இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ் நடக்க மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்கான், 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
இப்போ அரசியலமைப்பு இறுதி வரைவு, அதாவது ஃபைனல் இறுதி கட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இது நீங்கள் எழுதிருக்கிறது எல்லாம் போது, இதுக்கு மேலே எந்த சேஞ்சும் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்போ? 26 ஜனவரி 1950 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 26 நவம்பர் 1949, நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. எதுக்காக இந்த 26 ஜனவரி அன்னைக்கு, ஏன் இடையில எந்த தேதியிலுமே நடைமுறைக்கு கொண்டுட்டு வரல, எதுக்காக இந்த 26 ஜனவரி அன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி அப்படிங்கிற தேதி வந்து 1900, இது வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸில் படிச்சிருப்போம். இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாட்டில் வந்திருக்கும். இங்கேயும் வந்து சிம்பிளாக படிச்சுக்கலாம். அதாவது 1929 லாகூர் மாநாடு நடக்கும். லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அப்போ ஒரு தீர்மானம் ஏற்றிருப்பாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு சொல்வார். அப்போ ஒரு தீர்மானம் ஏற்றிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 அன்னைக்கு எப்போவுமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டிசம்பரில் தான் நடக்கும். அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவங்க அன்னைக்கு டிசம்பர் 1929 சொல்கிறாங்க. 1930 26 ஜனவரி அன்னைக்கு பூர்ண சுயராஜ்ய நாள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதாவது இவங்க என்ன, நம்மளுக்கு வந்து சுயராஜ்யம் அப்படின்னா சுயமாக நாங்களே ராஜ்யம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மீனிங் இல்லையா? ராஜ்யம்னா நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் மீனிங். நீங்கள் என்ன எனக்கு சுதந்திரம் தரது, நீங்கள் என்ன எங்களை ஆட்சி பண்ண விடுறது, நாங்களே பண்ணிக்கிறோம், எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, அந்த நாளை பூர்ண சுயராஜ்ய நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து சில கட்டுப்பாடுகள் அடிப்பாங்க, அது நிறைய பேர் ஜெயில் போங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். அது எல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸில் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அவங்க அறிவிச்சாங்க இல்லையா, அந்த பூரண சுயராஜ்ய நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இல்லையா, அந்த சுயராஜ்ய நாளே நம்ம இன்னைக்கு அந்த டேட்டே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நினைவூட்டும் விதமாக 26 ஜனவரி எடுத்திருக்காங்க அந்த தேதியை. ஓகே, அதே நாள் இன்னைய வரைக்கும் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஓகே, அது முடிக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த அதாவது அந்த அரசியலமைப்பு சபையில் இருந்தாங்களே உறுப்பினர்கள், அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் தான் கையெழுத்து போட்டுருக்காங்களாம். அந்த இதில் கையெழுத்து போட்டது எதில், ஹிந்தி மொழியிலும் இங்கிலீஷ் மொழியிலும் தான் கையெழுத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கு அசல் புக்கு இருக்கு இல்லையா, அதாவது அசல் அரசியலமைப்பு புக்கு இருக்குல்ல, ஒரிஜினல், அந்த புக்கை ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஆள் கைப்பட எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு ப்ராசஸ் எழுதுனா ஒரே ஆளாக கைப்பட எழுதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த புக்கையும் ஒரே ஆள் கைப்பட எழுதிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசடா. ஓகே, பிரேம் பிகாரி நரேன் ரைசடா. அவர் வந்து இத்தாலிய பாணியில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் முடிக்கும் அவர் தன்னோட கைப்பட எழுதியிருக்காரு. ஓகே, இப்போ அந்த புக் எழுதிட்டாங்க. அந்த புக்கில் சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கலாம். இப்படி சைடில் இப்படி டிசைன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு பூ போட்டிருக்கோம். அந்த கார்னர் 4 கார்னர்லாம் பூ போட்டிருப்பாங்க. அது மாதிரி சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பக்கத்துக்குமே வியோஹர் ராம்னோஹர் சிங்கா நந்தலால் போஸ் அப்படிங்கிற ஒரு சந்தி நிகேதனை சேர்ந்த, அது ஏதோ ஒரு சைடு போல், அது எனக்கு தெரில என்ன இடம்னு. ஸோ சந்தி நிகேதனை இல்லை கேஸ்டா என்னன்னு தெரில. அந்த சந்தி நிகேதனை சேர்ந்த புகழ்பெற்ற கலைஞரால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த புக்கு, அந்த ஒரிஜினல் புக்கு அப்படி அலங்கரிச்சிருக்காங்க. இந்த 2 கலைஞர் இவர் கைப்பட எழுதிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்கூல் புக் கண்டென்ட்ல இந்த 2வது, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இந்த பிரேம் பிகாரி நரேன் ரைசடா, இது மட்டும் தான் ஸ்கூல் புக்கு. இந்த அலங்கரிக்கப்பட்டது வந்து சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே, அடுத்து இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வந்து முதல்ல எங்கே வெளியிடப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேராதூனில் தான் ஃபர்ஸ்ட் வெளியிடப்பட்டிருக்கு. டேராதூனில் தான் ஃபர்ஸ்ட் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. இதை வந்து ஃபோட்டோலித்தோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்திய நில அளவைத்துறையால் ஃபோட்டோலித்தோகிராஃபி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து பிற செய்திகள் வேறு என்னென்ன இதில் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, இதில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சட்டமன்றத்தில் வந்து ஆட்சேபனை தீர்மானம் அப்படின்னு சொல்லி சில தீர்மானம் வந்து போட்டிருப்பார். அதாவது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவர் சில சொல்லியிருப்பார். அதான் இந்த சோசியலிசம், செக்குலரிசம், இந்த சமத்துவம் அதெல்லாம் சொல்லி சில இது வரும். அதெல்லாம் வந்து இவர் முன்மொழிஞ்சிருப்பார். அதையும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் அந்த பாயிண்ட் வந்து கேட்பாங்க. இது நம்ம டீட்டெயிலாக அந்த அடிப்படை கடமைகள் அதெல்லாம் படிக்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, சமத்துவம் அதெல்லாம் படிக்கிறப்ப ஜவஹர்லால் நேரு சட்டமன்றத்தில் ஆட்சேபனை தீர்மானத்தை முன்வைத்தது அரசியலமைப்பு கட்டமைப்பு அடிப்படையும் தத்துவத்தையும் அவர் தான் வகுத்தார். அடிப்படை தத்துவத்தையும் அடிப்படையும் யார் வகுத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அதுக்காக இந்த பாயிண்ட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அரசியலமைப்பு சட்டம் புக் இருக்கு இல்லையா, அந்த உண்மை பிரதி தான் அந்த ஒரிஜினல் புக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேலைனா ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாக்கப்பட்டு வருதான். எங்கள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. எது இதோட ஒரிஜினல் புக். அந்த அரசியலமைப்பு ஒப்புதல் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துடும். அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று, நடைமுறைக்கு வந்தது. ஆனால் ஒப்புதல் அப்படின்னா சரி இதை ஒத்துக்கிட்டு இன்னைக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து சொல்லுவாங்க இல்லையா. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாரையும் அலாட் பண்ணிக்கணும் இல்லையா, அதே மாதிரி பண்ணுறதுக்காக 24/1/1950 அன்றைக்கி யார் தலைவராக இருந்திருக்காரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் தலைமையேற்று அந்த ஒப்புதல் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா 9 டிசம்பர் 1946 ஆரம்பித்து 24 ஜனவரி 1950 முடிக்கும். அவங்க கூட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் தொகுதிகள். அந்த நிர்ணய சபை வந்து 12 தொகுதிகள் இருக்குது. 12 செக்ஷன் அவங்க
பேசின விஷயங்கள் கூடின நாலு அதெல்லாம் வந்து 12 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. அந்த 12 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி இது ஸ்கூல் புக்கில் இருக்குப்பா. இந்த 12 தொகுதிகளுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதனால இந்த 9th புக்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பாக இதை படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு கொஸ்டின் டஃபாக கேட்கணும் அப்படின்னா இது மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. தொகுதி 3 எப்போ கூடியது, தொகுதி 1 எப்போ கூடியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அதில் என்னன்னா தொகுதி 1 வந்து 9 டிசம்பர்லேருந்து 23 டிசம்பர் 1946 கூடியிருக்கு. தொகுதி 2 20 ஜனவரிலேருந்து 25, அதாவது ஒரு 5 நாள் 10 நாள் அந்த கேப் நடந்திருக்கு. 10 நாள் நடந்திருக்கு அந்த கூட்டம், அவ்வளோதான். ஓகே. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதத்துக்குள்ளே நடந்ததுனால அதை தொகுதி 1 தொகுதி 2ன்னு பிரிச்சுட்டாங்க, அவ்வளோதான். 20 ஜனவரி டு 25 ஜனவரி 1947 நடந்திருக்கு. தொகுதி 3 28 ஏப்ரல் டு 2 மே 1947. தொகுதி 4 14 ஜூலை டு 31 ஜூலை 1947. தொகுதி 5 14 ஆகஸ்ட் டு 30 ஆகஸ்ட் 1947. தொகுதி 6 27 ஜனவரி 1948. தொகுதி 7 4 நவம்பர் 1948 டு 8 ஜனவரி 1949. இதுலேருந்து இவ்வளோ நாள், அதாவது 3 மாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அதனால் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு ரெகுலராக அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கனாலே ஓரளவு மைண்ட்குள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். ரெகுலராக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் தொகுதி 8 16 மே டு 14 ஜூன் 1949. தொகுதி 9 30 ஜூலை டு 18 செப்டம்பர் 1949. தொகுதி 10 6 அக்டோபர் டு 17 அக்டோபர் 1949. தொகுதி 11 4 நவம்பர் டு 26 நவம்பர் 1949. இதை தான் நம்ம 11 அமர்வுகள்னு சொல்லியிருப்போம். ஏன்னா 12வது அமர்வில் எல்லாமே முடிவு பண்ணி கையெழுத்து போட்டுட்டாங்க இல்லையா, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால வேண்டி இந்த 12 வந்திருக்காது. ஆனால் 12வது தொகுதி தான் இன்னைக்கு 24 ஜனவரி 1950. மேபி இந்த 12வது தொகுதி தான் ஏதாவது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் நம்ம முடிவுரைக்கு வந்துடலாம். இதோட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சும்மா ஒரு ஜஸ்ட் புக்ஸில் கொடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கொள்கையை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம். அடிப்படை கொள்கையை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம். நாட்டின் முன்னேற்றத்துக்கான அச்சாணி. நாட்டின் முன்னேற்றத்துக்கான அச்சாணி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு எழுதணும். ஓகே. அரசியலமைப்பு கொள்கையை, இந்த அரசியலமைப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமே முத யார் கொண்டுட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் ஃபர்ஸ்ட் தோன்றி இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ தான் இதை அதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு கொள்கையை முதல்ல அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியிருக்கு. ஓகே. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அதாவது இப்போ நம்ம ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து அவுட் சோர்ஸ் முதற்கொண்டு ஒரு கிளியராக கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு போதுமானது. இதை தாண்டி வந்தாலுமே நீங்கள் இதை தாண்டி வரத்துக்கே வேறு ஒன்றுமே பாயிண்ட்ல. நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் எல்லாத்தையுமே போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் தென் இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கனாலும் ஓகே. இது அப்படியே போய் 6th புக் 9th புக் 11th புக் வெறும் இந்திய அரசியலமைப்புன்னு டேரெக்டாகவே இருக்கும் டாபிக். ஸோ அந்த புக்ஸை எடுத்து அப்படியே டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த அரசியலமைப்புனா என்னங்கிற இன்ட்ரோடக்ஷன்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா இப்போ நம்ம படித்த எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் உங்களுக்கும் ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். அதனால தான் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க, ஆனால் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வீடியோஸே ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா.